ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 Thessalonians chapter 5 verse 24. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே உங்களை அழைக்கிறவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாளும் மாறுவதில்லை. பொய்யுரையாத தேவன், கைவிடாத தேவன். அவர் உங்களை அழைத்திருக்கிறபடினாலே அந்த அழைப்பிலே நீங்கள் பாத்திரவான்களாய் நடக்கும்போது ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை காத்து கொள்வதற்கு போதுமானவராயிருக்கிறார். ஏனென்றால் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட அன்பான சகோதரி சகோதரியே, நாம் இந்த வார்த்தையின்படியாக சில காரியங்களை உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். எப்படி அவர் உண்மை உள்ளவர், எப்படி நம்மை அழைத்த தேவன் நம்மை கைவிடாமல் காக்கிறவர் என்பதை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் சாப்டர் 4 verse 35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையில் அவர் அவருடைய சீஷர்களை பார்த்து என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள். தேவன் நம்மை அழைக்கிறவர். அந்த அழைப்பில் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அழைக்கிற ஆண்டவர் ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல நின்று கொண்டு நம்மை அழைக்கிற தேவன் அல்ல. எங்கேயோ அவர் போய் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு நீங்கள்லாம் வந்து சேருங்க அப்படின்னு அழைக்கிறவர் இல்லை. நம்மளை அழைக்கிறார்னா நம்ம கூடையே ஆண்டவர் வரார். பூமியின் கடைசி பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவர் நம்மோடு கூட அந்த அழைப்பிலே நம்மோடு கூட ட்ராவல் பண்ணுறார். அதுதான் இன்னைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம். இந்த தியானத்தினுடைய முக்கியமான குறிப்பு அதுதான். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அழைத்த தேவன் நம்மோடு கூட அவர் வருகிறார். அதுதான் காரியம். அதை தான் இங்கே பார்க்குறோம். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சீஷர்களை அழைக்கிறார். அழைத்த உடனே என்ன நடந்தது? 36ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. பிரியமானவர்களே, இந்த அழைப்பில் ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு ஒரு படகிலே, ஒரு கடல் பிரயாணம், ஒரு கப்பல் பிரயாணத்தில் நாம் ஈடுபடும் பொழுது அங்கே என்ன நடக்குது என்று சொன்னால், பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதுகிறதை நாம் பார்க்கிறோம். வாழ்க்கை என்னும் பிரயாணத்திலே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். அவர் அழைத்து நம்மோடு கூட அவர் பிரயாணம் பண்ணுகிறார். அப்படி பிரயாணமாய் வருகிற வேளையிலே பலத்த சுழல் காற்றுகள் உண்டாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக உண்டாகும். சுழல் காற்று உண்டாகும். பலத்த அலைகள் எழும்பி படவின் மேல் மோதி படவு நிரம்பத்தக்கதாக அந்த அலைகள் அந்த படவை மூடத்தக்கதாய் அந்த படகை தாக்கக்கூடியதாக காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய படவிலே இயேசு இருக்கிறார். அவர் நம்மோடு பிரயாணம் பண்ணுகிறார். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கிறிஸ்தவ வாழ்க்கையில்
இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் அநேகர் பிரயாணமாக போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மோடு கூட அழைத்து அவர் நம்மோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டு அவரோடு கூட நாம் பிரயாணித்து கொண்டிருக்கிற வேளையில் பலவிதமான தாக்குதல்கள், பலவிதமான எதிர்ப்புகள், பலவிதமான போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், எதிர்பார்த்திராத அநேக நஷ்டங்கள், இவைகளெல்லாம் சமயத்திலே அந்த படகை வந்து தாக்குகிறது. ஒரு சுழல் காற்றைப் போல, மோதி அடிக்கும் அலைகளைப் போல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்முடைய வாழ்க்கை என்னும் பிரயாணத்திலே, வாழ்க்கை என்னும் படகை அது மோதி அடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்து விடுகிறோம் என்று சொன்னால், அங்கே இயேசுவானவர் எங்கே இருக்கிறார்? 38ஆம் வசனம், கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிட்டு என்றார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கக்கூடிய அந்த சுழல் காற்று, பெருங்காற்று, அது எப்படிப்பட்ட ஒரு புசல் காற்றாக இருந்தாலும், மோதி அடிக்கிற அலைகளாக இருந்தாலும், படகு நிரம்பத்தக்கதாய் மூழ்கி போக்கத்தக்கதான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் பயப்படாதீங்க. ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று இயேசுவானவர் கேட்டது போல இன்றைக்கும் உங்களை பார்த்து ஆண்டவர் அப்படி தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் கலங்கி தவித்து பயந்து, இன்றைக்கு அநேகர் உங்களுடைய சூழ்நிலையிலே நீங்கள் சோர்ந்து போய் இன்றைக்கு டிப்ரெஷனுக்குள்ளேயே நீங்கள் போயிட்டீங்க. நிறைய பேர் டிப்ரெஸ் ஆகிட்டீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, அந்த காற்றையும் கடலையும் நான் அதட்டுவேன், அது அமைதலாக மாறும். அது அமைதலாய் மாறி அங்கே ஒரு பூரண விடுதலை உண்டாகும் என்பதனை இயேசுவானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இயற்கை அவருக்கு கீழ்ப்படியும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிற சோதனைகளெல்லாம் மாறி அந்த சுழல் காற்றும் மோதி அடிக்கிற அலைகளின் முழக்கமும் மாறி போகும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. நீங்கள் பயப்பட வேண்டாம். விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் இருங்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்டது போல, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்ற வார்த்தையின்படி இன்றைக்கும் உங்களை பார்த்து அதை தான் கேட்கிறார். பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. உங்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவருடைய வேலை. அவர் தான் உங்களை அழைச்சார். அவர் தான் சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் தான் சொன்னார். அதனால் உங்கள் வாழ்க்கை என்னும் பிரயாணத்தில், படகில் இயேசு கிறிஸ்து உங்களை பத்திரமாக சுகபத்திரமாக கொண்டு போய் அக்கறைக்கு சேர்ப்பார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் என்ற வார்த்தையின்படி எங்களை அழைத்த தேவன் ஆண்டவரே, எங்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை உம்முடைய வேலை ஆண்டவரே. இடையிலே வரக்கூடிய சுழல் காற்றுகள், பெருங்காற்றுகள், புசல் காற்றுகள் எதுவாக இருந்தாலும் நீர் அதை பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. நீர் கப்பலின் பின்னணையத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவிசுவாசமாய் நாங்கள் காணப்பட வேண்டிய அவசியமில்லை. மோதி அடைக்கிற கடல் அலைகளை அதட்டுகிறவர், அமைதல் உண்டாக்குகிறவர் நீர். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அக்கறை சேர பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.